இன்னைக்கு சர்பி ஒரு ரோபோட்டிக் எக்ஸ்போ போயிருந்தாங்க. அது எங்க நடந்துன்னு பாத்தீங்கன்னா சுங்காங்கடையில இருக்கிற சென்ட் சேவியர் என்ஜினியரிங் காலேஜ்ல தாங்க நடந்திருந்தது. அதுல சர்ஃபியோட ஃப்ரெண்டு சர்ஃபிமா ஒரு வாய்ஸ் கண்ட்ரோலர் ரோபோட்டும் ஸ்மார்ட் டஸ்ட்பின்னும் பண்ணியிருந்தாங்க. எங்க பார்த்தாலுமே ஒரே ரோபோட் தாங்க. ஒரு இன்னோவேட்டிவ் வேர்ல்டு மாதிரியே இருந்தது பார்க்கிறதுக்கு. பிள்ளைங்களுக்கு படைப்பு திறனை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. குமரி மாவட்ட அளவில் நிறைய ஸ்கூல் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்களை 3 கேட்டகரியா பிரிச்சிருந்தாங்க. கேஷ் பிரைஸும் கொடுத்திருந்தாங்க. டோட்டல் கேஷ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 30,000 கொடுத்திருந்தாங்க. டிஃபரெண்டா ரோபோட் இருந்தது. இனி வர ஜெனரேஷனுக்கு ரோபோட் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அங்க பார்க்க முடிஞ்சது. மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு 11 o'clock பக்கத்துல ஆயிடுச்சு. அட்டை பாக்ஸ்ல ஸ்ட்ரீட் லைட், திருடன் வந்தா சவுண்ட் போடுற டோர் சேஃப்டி அலாரம், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருந்து முன்னாடி நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இது போல எக்ஸ்போ ஸ்கூல்ல வைக்கும்போது அட்டை பாக்ஸ்ல தான் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு போவோம், வீடு அது மாதிரி எல்லாம். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க திங்கிங்க பாத்தீங்கன்னா ரோபோட் லெவல்ல தான் இருக்குது. டீச்சிங் பண்ண ரோபோட் கூட கொண்டு வந்திருந்தாங்க. இது டீச்சர் ரோபோட். கொஞ்ச நேரம் தாங்க அங்க நின்று, அங்க அவ்வளவு நேரமே ஏதோ ரோபோட் உலகத்துல நம்ம இருந்த மாதிரி இருந்தது. இது வயசானவங்கள கேர் பண்ணிய ரோபோட். நாம எல்லாம் திங்க் பண்ணாதத பிள்ளைங்க அவ்வளவு யூனிக்கா கிரியேட்டிவா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளவு சூப்பரா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நன்றி.